ட்ரோன்களில் கேட்கும் குழந்தைகளின் அழுகுரல். பாலஸ்தீனியர்களை பலியாக்க இஸ்ரேலின் கோர திட்டம். காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் இனப்படுகொலையை நடத்தி வருவதாக உலக நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. ஆனால் எதற்கும் அஞ்சாமல் புது புது யுக்திகளை கண்டு இஸ்ரேல் தனது இனவெறியை கட்டவிழ்த்து விடுவது அம்பலமாகியுள்ளது. ஆம், தனது ட்ரோன்களில் குழந்தைகளின் அழுக்குரல் ஒலிக்கவிட்டு அதற்காக உதவ வரும் பாலஸ்தீன மக்களை தலையில் சுட்டுக் கொன்று வருகின்றது. காசாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை குவாட்காப்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றது. இதில் அழும் குழந்தையின் குரல், உதவி கேட்கும் பெண்களின் சத்தம் ஆகியவற்றை ஒலிக்க விடுகின்றது. இதை கேட்டு அவர்களுக்கு உதவுவதற்காக வீட்டை விட்டு ஓடிவரும் பாலஸ்தீனிய மக்களை குறிப்பார்த்து நெற்றிப்பொட்டில் சுட்டு வீழ்த்தி வருகின்றது. அக்டோபர் 7 முதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குவாட்காப்டர்கள், ரிமோட் கண்ட்ரோல்டு ட்ரோன்களில் இது போன்ற உதவி கேட்டு கதரும் குரல்களை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த உளவியல் போர் முறை மனித உரிமை குழுக்களிடமிருந்து கடுமையான விமர்சனத்தை குவித்துள்ளது. ஹமாஸுடன் போரிடுவது என்ற போர்வையில் வடக்கு காசாவை குடியேற்றுவதை இலக்காக கொண்டதாக கூறிக்கொண்டு வடக்கு காசாவில் இஸ்ரேலியர்களை குடியமர்த்தவே பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டமிட்டு போரை நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.